பிள்ளைங்க நடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கெட்டு வைக்கலாம். 50-60 பிள்ளைங்க இருக்கும். தனுஷ், சிவா, சிவகார்த்திகேயன் தம்பி இப்படி எடுத்தாலும் ஒரு பிள்ளைங்க பெரிய பெரிய பிள்ளைங்க இருக்கும். அந்த தலைக்குத்தலாக இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், அந்த மாதிரி படைப்புலாம் அவர் காட்ட முடியல அப்படின்றதான். ஆனால் கொண்டாடுவார். அதாவது நாடோடிகளை பார்த்துட்டு கை பிடிச்சிக்கிட்டு பார்க்குறாங்க. ஒவ்வொரு முறை கைத்தட்டல் வரும்போது என் கையை அமுக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, எனக்கு சீட்டு மேலே வேறு நின்று ஒவ்வொரு கட்டம் கூட இருக்கேன். ஹிந்து நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் புவனேஷ் சந்தர் அண்ட் இன்னைக்கு சமுத்திரக்கனி சார் கிட்ட பேச போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கேன் சார். திருமாணிக்கம் இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம 2024 இறுதிக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? அந்த தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. தமிழ் சினிமா அட்டகாசமா இருக்கு. நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. அதுக்குள்ள அந்த மாதிரி படைப்புகளுக்குள்ள நானும் இருந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஆண்டின் இறுதியில் 2 படங்கள் வருது. மாணிக்கம் வருது, ராஜா அதுவும் வருது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஆண்டின் இறுதியில் ஒரு நல்ல படைப்போட வந்து நிற்கிறோம் ஜனங்கிட்ட அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். ரைட் சார், 2000s and 2010s வந்து ஒரு புது ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் நீங்க அதில் ஒருத்தருங்கிறதால இந்த கேள்வி கேட்குறேன். இந்த பர்டிகுலர் 2024 ஆர்ட் சினிமாங்கிறது வந்து பெரும்பாலும் டிஸ்கஷன்ஸ்ல தமிழ்லும் சரி இந்தியன் சினிமாலும் சரி வந்திருக்கு. கொட்டுக்காளி அண்ட் ஆல் வி இமேஜினர்ஸ் லைட்னு பாயல் கப்பாட்டோட ஃபிலிம்ஸ் ரெண்டுமே சர்வதேச அளவில் நிறைய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த 2 வெற்றிகளை பற்றி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த வருஷம் 2 ஆர்டிஸ்ட்க்கும் இவ்வளோ டிஸ்கஷன்ஸை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அந்த மாதிரி படங்கள்லாம் வந்தாதான் இந்த மாதிரி படங்களும் வெளியே தெரியும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தோம்னா தெரியாது. ஆர்ட் படமும் வரணும், அதுவும் பெருசாக பேர் வாங்கணும், கமர்ஷியல் படங்களும் பேர் வாங்கணும், நல்ல கண்டென்ட் இருக்கிற படங்களும் பேர் வாங்கணும். நீங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நடந்திருக்கு. பக்கா கமர்ஷியல் படமும் ஓடி இருக்கும், பல கோடி சம்பாதிச்சிருக்கும். நல்ல படங்கள் வாழை, அமரன் போன்ற அற்புதமான படைப்புகளும் வந்து நின்று இருக்கும். கொட்டுக்காளி மாதிரி படங்களும் பெரிய அளவில் போய் ரீச் ஆகிருக்கும். இதெல்லாம் தான் ஆரோக்கியமான ஒரு விஷயம். கலைக்கு ஒரு பெரிய ஆரோக்கியம். திருமாணிக்கம் சமுத்திரக்கனி சார் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி மேன் அப்படி பார்க்கறதே ஒரு தனி ஜானர்னு எனக்கு தோணுது. இந்த படம் எப்படி உருவாச்சு சார்? ஒரு 10 நிமிஷம் ஹாப்பியா இருப்பேன் இந்த படத்துல. அதுக்கப்புறம் பூரா வாட விட்டுருவாங்க. ஒரு நேர்மையாகவும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கதை இது. மனிதன் நேர்மை உண்மைன்றதுலாம் வெறும் வார்த்தை தான். இயல்பா இருக்கிற ஒரு மனுஷன், இயல்பா நமக்கு ஒண்ணு இருக்கும்ல, நமக்குள்ள ஒரு உண்மையா ஒரு விஷயம் இருக்கும்ல. நிறைய பேர் அந்த உண்மையை மறைச்சிட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்காத விஷயத்தை நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் போது வேற வழியை நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம சர்வைவலுக்காக செய்வோம். அப்படி எது நடந்தாலும் நான் வந்து தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒன்று நிற்கிறான் அப்படின்னா அவனுடைய பின்புலம் என்ன, அவன் எங்கேருந்து வந்தான், அவன் ஏன் இப்படிதான் நிற்கிறான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி அந்த மாதிரி ரொம்ப உண்மையா இருந்தால் எதுவுமே கிடைக்காது, பூரா போயிடும் அப்படின்றது தான் நம்ம சமூக நீதியாது. அது இல்லை, நீ உண்மையா இருந்து பாரு, சுகமே தனி, அதுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியே வேற அப்படின்றது இருக்குல்ல. இது வந்து ஒரு பெரிய நம்ம இன்னைக்கு மாறிடுவோமா நாளைக்கு மாறிடுவோமான்னு ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் வந்து அவங்க ஆசைப்படுறது கிடைக்கலன்னு உடனே அந்த உண்மைத்தன்மையில இருந்து மாறுவதற்கான ஒரு சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து அங்கிட்டு போயிடுவோம், நம்மளும் அப்படி மாறிடுவோம் அப்படின்ற ஒரு பெரிய மனநிலையோட இருப்பாங்களே. இந்த படைப்பை பார்த்தாங்கன்னா இல்ல, நம்ம எல்லாமே இருப்போம், நம்மளுக்கு தேவையானது நம்மளை வந்து சேருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் ட்ரெய்லர் வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு கதைன்ட்டு எனக்கு தெரியுது. ஆக்டிங்கை பொறுத்தவரை சார், அந்த மீட்டர் எமோஷனல் ட்ராமாட்டிக் பர்ஃபார்மன்ஸஸ்க்கான மீட்டர்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி நிறைய பேர் இப்போ பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் அது மேலே போனாலே வந்துட்டு திடீர்னு இல்லை இல்லை எங்களுக்கு பிடிக்கல, செட் ஆகலை அப்படிங்கிறாங்க. இந்த எவல்யூஷன் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவங்களுக்கு பிடிச்சதுதான் அதுக்காக கான்சியஸாக நீங்கள் நான் வந்து எப்பவுமே மேலே போய் நடிக்க மாட்டேன். பெரிய பெரிய ஆக்ஷன் படங்கள்ல, தெலுங்கு படங்கள்ல வில்லனா நடிக்கும் போது நான் மேல போய் நடிக்கவே மாட்டேன். நான் நார்மலா தான் இருப்பேன். எனக்கு உள்ளுக்குள்ள ஒன்று சொல்லும், அந்த சொல்றதை தான் நான் செய்வேன். அப்படின்றப்போ இந்த பிரச்சனைக்குள்ள நான் போய் சிக்க மாட்டேன். நான் அப்படியே தான் இருப்பேன். நான் மேல போய் இப்போ வந்து ரத்னம் மாதிரி படங்கள்ல கொஞ்சம் மேல போனா கூட அது நியாயமா இருக்கும். என்னன்னா நான் நல்ல ரத்னம் படத்துல பார்த்தீங்கன்னா முழுசும் கட்டிட்டு இருப்பேன். ஆனா அதுக்கான ஊருக்கான ஒரு விஷயத்த முதல்ல இருந்தே முக பாவனையில முடிஞ்சவங்க இவன் கரெக்டாக செய்வான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவோமே தவிர அது மிகையான நடிப்பா இருக்காது. இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் நீங்க சொல்றாங்க அப்படின்னா நடிக்கிறான்னு தெரியும் ஸ்கிரீன்ல, அது தெரியாம அதுக்கு நடிக்காம இருக்கணும். முதல்ல நான் எல்லாத்தையும் அதான் சொல்றேன், ஆர்டிஸ்ட் நான் படம் டைரக்ஷன் பண்ணும்போது நடிக்காதீங்க,
நீங்க ஏதோ பண்ண முயற்சி பண்றீங்க, பண்ணாதீங்க, நீங்க சும்மா இருங்க. ஒரு சிச்சுவேஷன்ல நீ இருந்தா என்ன செய்வேன் அதை செய் அப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து வெற்றிமாறன் சார் சொல்லுவாங்க. சார் முன்னாடிலாம் வந்துட்டு ஃபேமிலி படம், குடும்பமா வந்து பாக்குற படம், பெண்கள்லாம் வந்து பாக்குற படம்லாம் குடும்ப படங்கள் இருந்துச்சு, சாமி படங்கள் நிறைய இருந்துச்சு. இப்போ எல்லாரும் பிக் ஸ்டார் படங்களுக்கு வராங்க. அதுல வயலன்ஸ் இருந்தா இருக்கலாம், காமெடி இருக்கலாம், பெரிய ஸ்டார் படங்களுக்கு வராங்க. நீங்க பண்ண நிறைஞ்ச மனசு மாதிரியான படங்கள் இப்போ நிறைய வராததுதான் அதுக்கான காரணம். சார் கன்சூமர்ஸ் என்ன விரும்புறாங்களோ அதான் செய்யணும். கடைசி குட்டி கழிச்சு பார்த்தா அது வியாபாரம் தான். நான் ரொம்ப நேர்மையானவன், நான் நல்லவன், அதனால எனக்கு 4 இட்லி கொடுங்க, தோசை கொடுங்க, ஒரு கடையில் போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. காசு கொடுத்தா தான் கொடுப்பான். எங்கே சுற்றி போனாலும் இது வந்து ஒரு வியாபாரம். இப்போ நீங்கள் நல்ல விஷயங்களை சொல்லணும், ஒரு நல்ல ஒரு படைப்பை சொல்லணும், இந்த கண்டென்ட் இவங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதை முழுக்க கமர்ஷியல் வட்டத்துக்குள்ள எடுத்து தான் சொல்லணும். அது கமர்ஷியல் வட்டம் எந்த எல்லைக்கு போறீங்க அப்படின்றதான் இங்கே வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு எல்லைக்கு போயிருப்போம், ஒரு எமோஷனல் எல்லைக்குள்ளே போயிருப்போம், அதே மாதிரி ஒரு பெரிய த்ரில்லர் மாதிரி போகும் படம். இதுக்குள்ள ஐட்டம் சாங் இருக்காது. நீங்கள் அப்படியே வேற ஒரு பக்கம் எடுத்து போறீங்கன்னா நான் நல்லா கருத்து தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பல ஐட்டம் சாங்குகள் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும், சண்டை காட்டி அது வேற. எந்த ரூட்ல போய் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்க பாதை இது. அதனால சார் ஆக்சுவலி உங்களுடைய தலைக்கூதல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஒரு சைடு வந்து தலைக்கூதல், ஏழே மாதிரியான படங்கள், இன்னொரு சைடு வந்து தமிழ்ல பிக் ஸ்டார் ஃபிலிம்ஸோடைய இதுல நிறைய இப்போ முக்கிய இடங்கள் நினைக்கிறீங்க. தெலுங்குல ஒரு பெரிய ஒரு கன்சிஸ்டண்டா வில்லன் ரோல் ஒரு ப்ளே பண்றீங்க. இந்த லைனப் வந்துட்டு தானா அப்படியே அமைதா, இல்லைன்னா இப்போ ஒரு தெலுங்கு படத்துல வில்லனா பண்றோம், அடுத்த இமீடியட்டா ஒரு இன்னொரு வில்லன் வருது அப்படின்னு பிளான் பண்றதுலாம் நடக்கிறதுக்கு நம்ம சரியா இருக்கணும். நம்ம நீங்க இப்ப சொன்னீங்க இதுவாக குழம்பிட்டோம்னா தப்பா. ஓகே, வில்லன்னா 100% அப்படியே எடுத்துக்கணும். நீங்க இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன, ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும் நம்மளுடைய உண்மை என்ன, இவன் யாருன்றது ஜனங்களுக்கு தெரியும். அதனால நீங்க வில்லன் பண்ணும்போது நடிக்கிறான் அப்படின்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. நீங்க இது மாதிரி பண்ணும்போது அவங்க தெரியும், இது இவன் கேரக்டர்ல பாதி இதுல இருக்குப்பா அவன் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெளிவா இருக்காங்க. ஜனங்களை போட்டு நம்ம குழப்பம் தான் சரி, அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவன் இதுதான், இவனை இந்த வட்டத்துக்குலாம் வைக்கணும், இவன் இவ்வளவுதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால நமக்கு வர்றது நமக்கு வேணுமா வேணாமன்றது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ திடீர்னு போனா இது பணம் தருவாங்க, சரி பணம் வாங்கிக்குவோம், வாங்கிட்டு இது நடிச்சுக்குவோம். அங்க ஒன்று இருக்கு, ஒரு மலையில படம், அங்க போனா பணம் தர மாட்டாங்க, ஆனா நமக்கு அது ரொம்ப பிடிச்ச கதை. ஓகே, இங்க பணம் வாங்கிட்டு அங்க பணம் வாங்காம நடிப்போம், அது நம்ம கையில இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் வேணா நம்ம முடிவு பண்ணிக்கலாமே தவிர அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றதுலாம் அது நம்ம கையில இல்லை. திடீர்னு இன்னைக்கு நைட்டு பெரிய ஒரு நம்ம ஆசைப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது. ஒன்று ராஜமௌழி சார் வந்து இப்போ வந்து ட்ரிபிளார் ரொம்ப அப்படிதான், இப்போ திரும்ப அடுத்து பண்ண போறாரு கனி, இதில் ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், நிப்பாடுற எல்லாத்தையும் தான் கிளம்புறேன். தொண்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வட சென்னையில் நான் வெற்றிமாறன் சார் போய் கேட்டேன், சார் நானு அப்படின்னு, நீங்கள் இதில் கிடையாது கிளம்புன்ட்டு போயிட்டேன். போய் நான் பாட்டுக்கு எழுதி தொண்டன் டைரக்ஷன் பண்ணியிருந்தேன். எடுத்து திடீர்னு ஒரு நாள் சார் கூப்பிட்டாரு, சார் என்ன சார் அப்படின்னா, தேவைப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னாரு. அப்படியே நிப்பாட்டா படத்தை அப்புறம் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே நிப்பாட்டிட்டு, இதுதான் நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், யாரை நேசிக்கிறோம், எந்த படைப்பாளிகளோட பயணப்படுறோன்றது. நீங்க லீட் ரோலும் சப்போர்ட்டிங் ரோல் ரெண்டும் பண்றதால கேட்கிறேன். இப்ப லீட் ரோலுக்கு ஓகே, சப்போர்ட்டிங் ரோல் நீங்க ஒரு படம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய சக்சஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லல, கிரிட்டிக்கலா எப்படி நீங்க பண்ணதுக்கு ஒரு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இருக்கு இல்லையா, அது நீங்க எப்படி எதுவுமே பண்ணணும். அது அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த இயக்குனர் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம வேலையை போனோம், சொன்னதை செஞ்சோம். திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க, ஃப்ரீயாக தான் போவேன், ஃப்ரீயாக தான் நான் இல்லை சார் விட்டுருவேன், போயிட்டே இருந்தேன். அல்ல அந்த ரோலோடைய எஃபெக்டிவ்னஸ் எப்படி மக்கள் எடுத்துக்கிறாங்கிறது நீங்க எதையுமே நான் கவனிக்க மாட்டேன். நான் கவனிக்கிறது, நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ சாட்டை, அப்பா, ரைட்டு, மாணிக்கம், அப்புறம் விமானம் ஒரு படம், அந்த மாதிரி இந்த மாதிரி படைப்புகளாக நான் கவனிப்பேன். என்னன்னா இது வந்து ஏதோ ஒன்று சொல்லும் இந்த சமூகத்துக்கு. மற்றபடி அந்த படம் கமர்ஷியல் படம், பரபரப்பாக இருக்க படம், அது அந்த ஹீரோ முடிவெடுக்கிறது. அந்த மாதிரி ஒரு சில படைப்புகள், பெரிய படைப்புகள்ல பெரிய டைரக்டர்ஸ் இல்லாமல் பெரிய ஹீரோக்களோட போகும், அந்த ஹீரோக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க யாரார் நம்ம கூட நிற்கணும், யாரோட நம்ம நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஹீரோக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க எடுக்கிற முடிவு. நம்ம அதுல போய் என்ன ரிசீவ் பண்ணி என்ன பண்ண போறோம், நம்மளாலே பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அண்ட் அப்பா பாசத்தை பத்தின படங்கள் நீங்க பண்ணதுல வந்து விஐபி, டான், ஏலே, தலைக்கூதல், அதுக்கு லிஸ்ட் போயிட்டே இருக்கு நினைக்கிறேன். நிறைய இருக்கு. எல்லாத்தையும் எனக்கு பிள்ளைங்க நடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கெட்டு ஒரு 50-60 பிள்ளைங்க இருக்கு எனக்கு. தனுஷ், சிவகார்த்திகேயன் தம்பி,
இப்படி எடுத்தாலும் ஒரு பெரும் பிள்ளைங்க, பெரிய பெரிய பிள்ளைங்க இருக்கும். இது இல்லாம குட்டிங்க எல்லாம் தேர்ந்தது எல்லாம் வளர்ந்துருப்பாங்க. அப்பா பையன்லாம் வந்து என் மயன் அவனா இப்பவும் அவனை அப்பா தானே கூப்பிடுவாங்க. அவன் வந்து விக்கியெல்லாம் வந்து பயங்கரமா வளர்ந்து பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. இப்போ சந்தோஷமா இருக்கும். எல்லாத்தையும் ஒரு முறை பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு 4 நாள் வச்சுட்டு. ஏன்னா எல்லாத்தையும் முடிஞ்சா ஒரே நாள்ல சேர்க்கணும், இல்லைன்னா அப்பப்போ இல்லை நம்மளாவது போய் பார்க்கணும். வண்டி எடுத்து எங்கடா இருக்கீங்கன்னு கேட்டுட்டு ஒருத்தரையும் டெய்லி ஒவ்வொரு டீமோடையும் ஒரு 2 நாள் 3 நாள் இப்படி ட்ராவல் பண்ணணும் ஒரு ஆசை இருக்கு. சார் ஈச்சா ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப டிஸ்டிங்டான கேரக்டர் நீங்க பண்ண இந்த படங்கள், இந்த பேசுற படங்கள் எல்லாத்துலயுமே. ஆனா பொதுவா மக்கள் வந்துட்டு ஓகே இவ்வளவு அப்பா கேரக்டர்ஸ் பண்ணிட்டோம், இன்னொன்னு ஒரு ரோல் இன்னொரு கொண்டு வராரு அப்படின்னா டைப் கேஸ்ட் பண்ணிடுவாங்களோ, அப்பா எல்லாத்தையும் லட்சம் அப்பா இருக்காங்க. ஏன்னா உங்க அப்பா வேற, எங்க அப்பா அவங்க அப்பா வேற. ஆனா எல்லாரும் யூனிக் அப்பாஸ். நம்ம இன்னும் லட்சம் கேரக்டர் கூட பண்ணலாம். நான் சொல்லுவேன் அப்பான்னு வந்து சொல்லிட்டான்னா வாடா போவோன்றேன். ஏன்னா நான் அப்பா பாசத்துக்காக ரொம்ப ஏங்குனேன். என் தரப்பினாரை ரொம்ப மிஸ் பண்றேன் நான். அதனால வா 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 ஓடுவோம், எழுப்போம் சொல்லிடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுதான் தலைக்கூத்தலுக்கான ஈர்ப்பாகவும் இருந்தது. என் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடனா நினைச்சுதான் நான் செஞ்சேன். அந்த படத்துல அவருடைய மலம் மல்வது வரைக்கும் நாங்க எடுத்திருக்கோம் ஷார்ட். அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அது அவ்வளவு தூரம் அந்த இன்வால்மெண்டோட பண்ணது வந்து அது அப்படிதான். அப்போ அது வந்து ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு வட்டத்துல நம்மளை போட்டுற மாட்டாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸும் சொல்லலாம். எந்த வட்டத்துக்குமே நம்ம அடங்கவே மாட்டோம்ன்றதுதான். அது வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் தான். எந்த வட்டத்துக்குமே நம்ம இவங்க யாருமே அடக்கவே முடியாதுன்றதுதான். நான் வந்து ஒரே நேரத்துல எப்படி சொன்னா 3 ஷூட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு ஷூட்டிங் கொடூரமான வில்லனா இருக்கும், இன்னொன்னு விமானம், அப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிராக்கு, அப்புறம் நடுவுல இன்னொரு கதை. 3மே 3 வேலை. நான் காலையில 7 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இப்படி, அப்படியே 2 to 6, அப்படி 6 to நைட்டு 1 மணி வரைக்கும் வேற ஒண்ணு. 3 வேற மொத்தமா வேற. ஆனா 3க்கு சுவிட்ச் ஆன் ஆகி நடிச்சேன். அப்பதான் தோணுச்சு நம்ம எவ்வளவு ஈஸியா நம்ம மாத்திக்கிறோம். அது என்னன்னா அந்த உடை போட்டுட்டு அந்த செட்ல போய் ஒரு 10 நிமிஷம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த செட்ல அப்படியே உட்கார்ந்து ஒரு சின்னமா அப்படியே அந்த கேரக்டரை பத்தி நம்ம யோசிக்கும் போது நம்ம உடம்பு மாறும், மனசு மாறும், எல்லாமே மாறும். அதை வந்து நம்ம நிஜமா இருக்கிற வரைக்கும் அது நடக்கும். எனக்கு கேமரா ஏமாற்றவே முடியாது. எனக்கு கடவுள் கேமரா தான். இப்போ திடீர்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராவோ இல்லை ஒரு போலீஸ் அதிகாரியாவோ ஒரு கேரக்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் தயாராகிறேன். எனக்கு நம்பிக்கை வந்தா தானே அந்த யூனிஃபார்ம் போடுறதுக்குன்றதுக்கு ஒரு பெரிய சக்தி வேணும். அது சாதாரண எல்லாரும் போட்டுற முடியாது. இப்போ அந்த யூனிஃபார்ம் போடுறதுக்கு நான் தயாராகி உளவியல் ரீதியா ரைட் நம்ம நிற்க முடியும் அப்படின்னு வந்தாதான் நான் போவேன். இந்த மார்ச் மாதம் ஒரு மலையாள படம் பண்றோம், கிறிஸ்டியன் டைரக்டரோட படம், போலீஸ் ஆஃபீஸர். இப்ப இருந்து ஆரம்பிச்சாச்சு. இப்ப ஆல்ரெடி சூப்பரா வச்சிருந்தேன் நேற்று வரைக்கும். காய்ச்சல்ல கொஸ்டின் போயிட்டேன்னா இப்ப திரும்ப அடிச்சு தூக்கணும். என்னன்னா அந்த மார்ச் மாசம் போறதுக்கு நான் இப்ப இருந்தே உளவியல் ரீதியா தயாராகும். ஏன்னா நீங்க அப்பதான் அந்த யூனிஃபார்ம் போட முடியும். நான் அந்த மரியாதை கொடுக்குறோம்ல, இந்த கதாபாத்திரத்துக்கான மரியாதை. கேமரா முன்னாடி நம்ம போய் நிற்கும் போது அந்த நம்பிக்கையோட நிற்கணும் அப்படின்ற உள் உணர்வு இருக்குல்ல, இதெல்லாம் உண்மையா இருக்கிற வரைக்கும் தான் கேமரா நம்ம பார்க்கணும். ஏன் சொல்றாங்க போட்டோஜெனிக் ஃபேஸ்ன்றாங்க? வெளியில உங்களை பார்க்கணும் வேற மாதிரி, அது வேற மாதிரி காட்டுறது அதுதான். அந்த உண்மைத்தன்மையும் அந்த நேர்மையும் அந்த பயமும் இருக்கிற வரைக்கும் தான் அது காட்டணும். அண்ட் சார் வினோத சித்தம் ஜிஃபைல ரிலீஸ் ஆச்சு அண்ட் ரொம்பவே நிறைய பேசப்பட்ட படம். அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறைய வர்றப்போ என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, சின்ன படங்கள், ஸ்மால் பட்ஜெட் படங்கள், எக்ஸ்பெரிமெண்டல் படங்களுக்கான ஒரு ஆல்டர்னேட் மீடியமா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் தான் எல்லாம் இருந்தோம். ஆனா இப்போ அதுக்கப்புறம் வந்து ஆண்டுகள்ல பார்த்தோம்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் கூட பெரிய படங்கள், பெரிய ஸ்டார்ஸ்க்கான படங்களா பிளாட்ஃபார்ம் அவங்க தான் அதை தேடுறாங்க. அப்படிங்கிறப்போ இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாது. ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்க்கு அந்த ஸ்பேஸ் இல்ல, எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்கு சார். இப்போ பாத்தீங்கன்னா இந்த படமும் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். மாணிக்கம் படம் முடிஞ்சிச்சு, என்கிட்ட தயாரிப்பாளரும் ஏற்கனவே பேசுறாங்க, வினோத சித்தம் எடுத்தீங்களா, உங்களுக்கும் ஜீக்கும் நல்ல ரேப் போகுதுல, நீங்க பேசுங்க. நான் சொன்னேன் அடுத்தவங்க படத்தை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் நடிச்சிருக்கேன், என் படத்தை வாங்கிக்கோங்க. நான் இது வரைக்கும் யார்ட்டையும் போய் கேட்டதுல கேட்க மாட்டேன். இதனால என்ன நடந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா நான் எனக்கு போய் நான் இது வரைக்கும் கேட்டது இல்லை, நான் கேட்க மாட்டேன். திருன்னு என்னை பார்த்து முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை நான் வெயிட் பண்ணுவேன். படத்தில் உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு அப்படின்னா அது நடக்கும். ஒரு படம் எடுக்கும் போதே தெரிஞ்சிடும். 4வது நாள் 5வது நாள் கிடைக்கும் ஒரு ஸ்டில்லு. நம்ம சொல்லுவோம் இதாண்டா ஐகான் ஸ்டில், இதாண்டா ஃபர்ஸ்ட் போடணும். அப்பாவுக்கு வந்து அந்த சைக்கிள் போன ஸ்டில்லு வச்சு இதுக்கு இந்த ஸ்டில்லை பார்க்கணும்னு சொன்னேன், இதை போடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அந்த ஸ்டில்ல இந்த மாதிரி போட்டு அங்கங்க போய் நிப்பாட்டிட்டாங்க. ஓகே, இப்போ சாய் வந்து வண்டியில போயிருந்தேன். சாய் வந்து பார்த்துருக்காரு
ஜீலேருந்து பார்த்துட்டு எனக்கு அடிச்சாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பையோட நின்றுக்கிட்டு தொலைநோக்கு பார்வை பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த படம் எடுத்தாச்சா அப்படின்னாரு. தம்பி படம் முடிஞ்சிருச்சு, பார்க்குறியா அப்படின்னு. என்ன பார்க்குறேன் அப்படின்னு உடனே போயிட்டு அவங்க உயர் அதிகாரிகிட்டலாம் பேசி, பாரு நம்ம சட்டத்திட்டங்களுக்குலாம் உட்பட்டு இருக்குன்னா நம்ம உடனே வாங்கிடுவோம். இங்கே இதுக்கு முன்னாடி ரினோவேஷன் பண்ணா, தெலுங்குல வந்து விமானம் பண்ணா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாம் பழகலாம். நம்ம சுயநலத்துக்காக ஒரு நட்பையோ ஒரு ஒரு நிறுவனத்தையோ பயன்படுத்தணும்னு நினைச்சோம்னா அதுக்கு பிறகு அது நம்ம கூட ஒட்டவே ஒட்டாது. இதுதான் உண்மை. இப்போ பார்க்குறாங்க, பார்த்து அவங்களுக்கு முதல் முறை பார்த்தோன்னே புரியுது. பிச்சை என்கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசினாங்க, பேசிட்டு தான் உடனடியாக போட்டோம். G5, ஜி தமிழ், G3 போட்டு. இப்போ அவங்க கையில் எடுத்தாங்கல்ல படம், இப்போ எவ்வளோ தூரம் அவங்களுக்கு இல்லைன்னா லீஸ்டே வர முடியாது. இப்போ எங்கே இருக்கு? யாருக்கிட்டையும் போய் கேட்கல, யாருக்கிட்டையும் போய் நிற்கல. உண்மையாக ஒரு படம் இருக்கும், அதில் சக்தி இருந்தால் அது நடக்கும். இதில் சின்ன படம் பெரிய படம்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சக்தியோட உண்மையாக நல்ல படம். ஆனால் எல்லாருக்கும் அவங்க படம் நல்ல படமாக தான் தெரியும். அதான் ஒரு பெரிய பிரச்சனை. பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நல்ல படமா இருக்கான்றதுதான் இங்க விஷயம். ஏன்னா என் படம் எனக்கு நல்லா தான் தெரியும், எனக்கு வந்து எனக்கு நல்ல படம் தான். பல பேர் அதான் இது வந்து 100 கோடி வச்சிருக்கேன், இதை இவ்வளவு பண்ணிருந்தேன், 7 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருந்தேன், 4 நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தாலும் சொல்லுவாங்க. ஆனா 5 நிமிஷம் கூட உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவாங்க. நீங்க எடுத்துட்டு நீங்க எதுவுமே சொல்லாதீங்க, வைங்க, அவங்க சொல்லுவாங்க. வெகுஜனத்துக்கு பிடிக்கக்கூடிய படங்கள் தானே, அப்படிதான் நடந்துச்சு. அதனால சொல்றேன், சின்ன படம் பெரிய படம் ஓடிடி வந்துச்சு, எது வந்தாலும் அந்த மாற்றத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகி தான் ஆகணும். அந்த மாற்றத்துக்கு அடாப்ட் ஆகும்போது யாரும் இங்கே வேலை போயிட மாட்டாங்க. நேர்மையான மனிதர்கள் அங்கங்கே இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்களால தான் அந்த உலகம் இயங்கிட்டே இருக்கு. அப்படிதான் இது நடந்துச்சு. ரைட் ரைட். அண்ட் சார், அடுத்த வாரம் வந்துட்டு உங்களுடைய மென்டார் கே பாலச்சந்தர் அவருடைய 10ஆம் நினைவு நாள், 10ஆம் ஆண்டு நினைவு நாள். எல்லாருமே நம்ம அவரை மிஸ் பண்றோம். ஒரு கேள்வி, அவர் இப்போ இருந்தாருன்னா, நம்ம கூட இருந்தாருன்னா? இருக்காரு, அதனால இருந்தாலும் இருக்காரு. நான் எங்கே போனாலும் என் கூடவே தான் இருக்காரு. என்னுடைய அலுவலகத்துல இருந்து நான் எங்கே கிளம்பி போனாலும் அவரை பார்த்துட்டு தான் கிளம்புவேன். யாரை சந்திக்க போனாலும் அவரை பார்த்துட்டு தான் கிளம்புவேன். அவரை நினைக்காத நாள் இல்லை, எப்பவுமே என் கூடவே தான் இருப்பாரு. என்ன அந்த தலைக்குத்தலா இருக்கட்டும், மாணிக்கமா இருக்கட்டும், அந்த மாதிரி படைப்புகள்லாம் அவர் காட்ட முடியும் அப்படின்றதுதான். ஏன்னா கொண்டாடுவார். அதாவது நாடோடிகளை பார்த்துட்டு என் கை பிடிச்சிக்கிட்டு பார்க்குறாரு. ஒவ்வொரு முறை கைத்தட்டல் வரும்போது என் கையை அமுக்குறாரு. அப்புறம் சொல்றாரு, எனக்கு சீட்டு மேலே ஏறி நின்று ஓடு கத்துற போல இருக்கேன். ஏன்னா என்கிட்ட இருந்து போன கடைசி உள்ள நீ தோத்துக்கிட்டே இருந்த, எல்லா திறமை இருந்தும் ஒன்று தோத்துக்கிட்டே இருக்கானே, நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த படம் காலத்துக்கும் உன்னை காப்பாற்றிடுவாங்க. இன்ன வரைக்கும் அவன் நாடோடியில் தான் எனக்கு போட்டி. நான் நாடோடியில் ஜெயிக்கிறது தான் போராடிட்டு இருக்கேன். இன்னும் என்னால் முடியல. அவர் இப்போ வராது முன்னாடி இருக்காரு. அவரே இன்னைக்கு என்ன கேட்டீங்க? காலை பிடிச்சிப்பேன், கட்டி பிடிச்சிப்பேன், காலை பிடிச்சிப்பேன். ஏன்னா என் அப்பா, என் நண்பர், என் சகோதரன், என் காதலன், என்னுடைய குரு எல்லாமா தான் நான் அவரை பார்க்குறேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ பேசுவோம் சார். இலக்கியங்கள் பேசுவோம், இது பேசுவோம், அது பேசுவோம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பேசுவோம். பேசி சிரிச்சு கும்மாளம் போட்டு அப்படிதான் அவ்வளோ பேசுவோம். அற்புதமான ஒரு சொந்தத்தை வந்து, ஆனா இப்பவும் வாரம் ரோடு போனா நான் பார்க்க முடியும் அப்படின்றதுதான். அடுத்து 2025 ஒரு கேம் சேஞ்சர் ஆரம்பிக்கிறீங்க. கேம் சேஞ்சர், வணங்கால் 2 வருது. ரைட். டைரக்டர் சமுத்திரகனி சாரை பார்க்க முடியுமா இந்த வருஷம்? இதான் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஏப்ரல் மேல ஷூட்டிங் போகணும். ஓகே, ஒரு ரெடி முடிச்சாச்சு. ஸ்கூல் பஸ். ஓகே, டைட்டில் ஸ்கூல் பஸ். ஸ்கூல் பஸ். ஓகே. ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற டிரைவராக இருக்குது. அதில் ஒரு 72 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. 72 பேர் இதில் ஒரு நாள் அவங்களோட ஒரு பயணம். அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய ஆசிரியர்கள், அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுறவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் பேசுகிற ஒரு திரைப்படம். ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி ஒரு டைமில் திரைக்கு வரலாம்னு பிளான். என்னென்னா நம்ம கேட்குற மாதிரி பள்ளி மாணவர்கள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஏப்ரல் மேல தான் அந்த மாதிரி. நன்றி சார், ரொம்ப நன்றி நீங்கள் பேசுறதுக்கு. எனக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.